வாழ்கவனமுடன். ஆகஸ்ட் 10 முதல் கும்பராசிக்காரர்களே, சில காலங்கள் மனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றும், சில காலங்கள் அவனை சோதித்து வலிமையாக்கும், ஆனால் சில காலங்கள் மட்டும் அவனுடைய மதிப்பை உலகிற்கு தெரியப்படுத்தும். ஆகஸ்ட் 10 முதல் தொடங்க போகும் இந்த காலம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலமாக அமையப் போகிறது. குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் 5 அதிர்ஷ்ட கதவுகள் ஒன்றன்றின் ஒன்றாக திறக்கப் போகின்றன. இந்த கதவுகள் சாதாரண வாய்ப்புகளை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, நீங்கள் இதுவரை யோசிக்காத உயரங்களை நோக்கி அழைத்துச் செல்லும் அரிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கப் போகின்றன. கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம், அவர்கள் மற்றவர்களைப் போல சிந்திக்க மாட்டார்கள். எதிர்காலத்தை முன்கூட்டியே யோசிப்பார்கள், புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், கடினமான சூழ்நிலையிலும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் சாதாரண கூட்டத்தில் கலந்து போகும் மனிதர்கள் அல்ல, தனித்த பாதையை உருவாக்கும் மனிதர்கள். ஆனால் அந்த பாதையில் நடந்தபோது உங்களை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். உங்களுடைய எண்ணங்களை சிலர் விமர்சித்திருக்கலாம், உங்களுடைய அமைதியை சிலர் தவறாக புரிந்திருக்கலாம், நீங்கள் எடுக்கும் முடிவுகளை சிலர் சந்தேகப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நின்ற இடத்திலிருந்து பின்னோக்கி செல்லவில்லை. அதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம். இப்போது அந்த உறுதிக்கும், அந்த பொறுமைக்கும், அந்த உயர்ச்சிக்கும் குரு பகவான் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க போகிறார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது சாதாரண ராசி பலன் அல்ல. ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் கும்ப ராசிக்காரர்களுக்காக திறக்க போகும் 5 அதிர்ஷ்ட கதவுகள். பொற்காலத்தின் கதவு, குபேர யோகத்தின் கதவு, வெற்றியின் வாசல், பிரம்ம யோகத்தின் கதவு, மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. இந்த 5 கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் காலத்தில் அவற்றின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் தெளிவாக வெளிப்படத் தொடங்கும். ஒரு கதவு உங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தும், ஒரு கதவு உங்கள் மதிப்பை உயர்த்தும், ஒரு கதவு உங்கள் வாழ்க்கையில் வளத்தை அதிகரிக்கும், மற்றொரு கதவு நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ராசிக்கு குரு அருள் ஆழமான ஆசீர்வாதமாக செயல்பட்டால், கும்பராசிக்கு குரு அருள் புதிய உலகங்களை திறக்கும் சக்தியாக செயல்படும். அதனால்தான் இந்த காலத்தில் தரும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும், ஒவ்வொரு புதிய அறிமுகத்தையும், ஒவ்வொரு முக்கியமான முடிவையும் மிகவும் கவனமாக அணுக வேண்டும். ஏனென்றால் அவற்றின் ஒன்றே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும். கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் உங்கள் வாழ்க்கையில் வெறும் மாற்றங்களை மட்டுமல்ல, உங்களுடைய மதிப்பு, முன்னேற்றம், செல்வாக்கு மற்றும் எதிர்காலத்தை உயர்த்தும் புதிய அத்தியாயத்தை தொடங்க போகின்றன. வருங்கள், முதலில் பொற்காலத்தின் கதவு கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன அரிய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். முதல் அதிர்ஷ்ட கதவு பொற்காலத்தின் கதவு. கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் முதல் அதிர்ஷ்ட கதவு பொற்காலத்தின் கதவு. இந்த கதவின் சிறப்பு என்னவென்றால், இது வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவத்தை மட்டும் கொண்டு வராது, உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் காலத்தையே உருவாக்கும். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், நீங்கள் நினைப்பது சரியாக இருக்கும், சொல்லுவது பின்னர் உண்மையாகும். நீங்கள் எடுத்த முடிவு காலம் கடந்த பிறகு சரியானது என்று நிரூபிக்கப்படும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களை யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள். உங்களுடைய திறமையை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். உங்களுடைய பார்வை மற்றவர்களை விட முன்னே இருந்ததால் பலமுறை நீங்கள் தனியாகவே பயணிக்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கும். இந்த பொற்காலத்தின் கதவு திறந்த பிறகு அந்த நிலை மாறப்போகிறது. உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள். உங்களுடைய திறமையை மதிக்கும் சூழ்நிலைகள் உருவாகப் போகின்றன. நீங்கள் அமைதியாக செய்து கொண்டிருந்த செயல்கள் இனி பலருடைய கவனத்தை ஈர்க்கப் போகின்றன. இதுதான் இந்த கதவின் முதல் அருள். இந்த காலத்தில் இன்னொரு பெரிய மாற்றமும் நடைபெறும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளின் தாக்கம் அதிகரிக்கும். ஒரு சிறிய முடிவு ஒரு பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக மாறலாம். ஒரு புதிய முயற்சி நீண்டகால முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையலாம். ஒரு சாதாரண சந்திப்பு வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும் வாய்ப்பாக மாறலாம். அதனால்தான் இந்த காலத்தில் எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குரு பகவான் திறக்கும் பொற்காலத்தின் கதவு ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு அர்த்தத்தை உருவாக்கும். இதுவரை நீங்கள் உழைத்தீர்கள், ஆனால்
அந்த உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் திட்டமிட்டீர்கள், ஆனால் சூழ்நிலைகள் ஒத்துழைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் முன்னேற தயாராக இருந்தீர்கள், ஆனால் சரியான நேரம் வராமல் இருந்திருக்கலாம். இனி அந்த மூன்றும் ஒன்றாக இணையும். முயற்சி, சூழ்நிலை, வாய்ப்பு, இந்த மூன்றும் ஒரே பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். அதுவே குரு பகவானின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் சில கும்ப ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களாக மனதில் இருந்த ஒரு கனவு திடீரென்று வடிவம் பெற ஆரம்பிக்கும். அதை பார்த்து இது எவ்வளவு எளிதாக நடந்துவிட்டதே என்று நீங்கள் கூட ஆச்சரியப்படலாம். ஆனால் அது திடீரென்று கிடைத்த பலன் அல்ல. நீங்கள் பல வருடங்களாக உருவாக்கிய தகுதிக்கு கிடைக்கும் அங்கீகாரம். இந்த பொற்காலத்தின் கதவு இன்னொரு அரிய பலனையும் கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தாமதங்கள் குறைய தொடங்கும். ஒரு விஷயத்திற்காக தலைமுறை அலைந்து திரிய வேண்டிய நிலை மாறும். முடிவில்லாமல் நீண்ட பேச்சுகள் முடிவிற்கு வரும். திருத்தது மட்டுமே வாழ்க்கை என்ற எண்ணம் மாறும். நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியான வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதோடு நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுடைய இருப்பு கவனிக்கப்படும். நீங்கள் பேசினால் அதை கேட்பார்கள். நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதை யோசிப்பார்கள். நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்றால் அதை நம்பிக்கையுடன் ஒப்படைப்பார்கள். இது வெறும் மரியாதை அல்ல, உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடாதீர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கரும் பொற்காலம் என்பது வாழ்க்கையை தொடர்வதற்கான காலம் அல்ல, உங்களுடைய உண்மையான திறமையை உலகிற்கு காட்டுவதற்கான காலம். அதனால் முன்பு செய்ய தயங்கிய நல்ல முயற்சிகளை இப்போது தொடங்குங்கள். உங்களுடைய அறிவை மறைத்து வைக்காதீர்கள். உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுடைய கனவுகளை சிறியதாக மாற்றாதீர்கள். ஏனென்றால் ஆகஸ்ட் 10 முதல் திறக்க போகும் இந்த பொற்காலத்தின் கதவு கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெறும் நல்ல நேரத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை. இந்த மனிதரின் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று மற்றவர்கள் உணரும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. இரண்டாவது அதிர்ஷ்ட கதவு குபேர யோகத்தின் கதவு. கும்ப ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்கப் போகும் இரண்டாவது அதிர்ஷ்ட கதவு குபேர யோகத்தின் கதவு. இந்த கதவை பற்றி பலர் ஒரு தவறான எண்ணம் வைத்திருக்கிறார்கள். குபேர யோகம் என்றவுடன் திடீரென்று பணம் குவியும், எதிர்பாராத செல்வம் கிடைக்கும், அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குபேர யோகத்தின் உண்மையான அருள் பணத்தை மட்டும் தருவது அல்ல, பணம் உருவாகும் பாதைகளை திறப்பதுதான். அதுதான் இந்த காலத்தில் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கலாம், ஒரே ஒரு வாய்ப்பை மட்டுமே எதிர்பார்த்திருக்கலாம், ஒரே ஒரு பாதையில் மட்டும் பயணித்திருக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 10க்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும் காட்டாது, பல கதவுகளை காட்டும். அவற்றில் எது உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் என்பதை உணரக்கூடிய அறிவையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த காலத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நடைபெறும். உங்களுடைய மதிப்பு பணனாக மாற ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய திறமை இருந்தது, ஆனால் அதற்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கவில்லை. உங்களுடைய அனுபவம் இருந்தது, ஆனால் அதற்கான அங்கீகாரம் வரவில்லை. உங்களுடைய அறிவு இருந்தது, ஆனால் அதை பயன்படுத்தும் சரியான மேடை கிடைக்கவில்லை. இனி அந்த மூன்றும் ஒன்றாக இணையும். உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, இந்த மூன்றும் சேர்ந்து புதிய பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்க போகின்றன. இந்த புதிய யோகத்தின் கதவு திறந்த பிறகு ஒரு முக்கியமான பழக்கம் உங்களிடம் உருவாகும். சம்பாதிப்பதை விட உருவாக்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு நாள் வருமானத்தை மட்டும் பார்க்க மாட்டீர்கள், நீண்ட கால வளர்ச்சியை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் செல்வத்தை உருவாக்கும் மனிதர்களின் அடையாளம். இந்த காலத்தில் சில கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய திறமை வருமானமாக மாறலாம். பல வருடங்களாக பொழுதுபோக்காக செய்த ஒரு விஷயம் ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பாக மாறலாம். சிலருக்கு ஒரு பழைய தொடர்பு புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வரலாம். சிலருக்கு ஒரு சிறிய முதலீடு எதிர்பார்த்ததை விட பெரிய பலனை கொடுக்கலாம். சிலருக்கு ஒரு புதிய யோசனை வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறலாம். அதனால்தான் இந்த காலத்தில் மனதில் தோன்றும் நல்ல யோசனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். அவற்றில் ஒன்றே உங்களுடைய எதிர்கால அடையாளமாக மாறக்கூடும். இந்த குபேர யோகத்தின் கதவு இன்னொரு அரிய பலனையும் தரப்போகிறது. உங்களுடைய செலவுகளுக்கே ஒரு ஒழுங்கு உருவாகும். தேவையில்லாத செலவுகள் குறையும், தேவையான முதலீடுகள் அதிகரிக்கும். பணம் வந்தவுடன் மறைந்து போகும் நிலை மாறும், கையில் தங்கும் வளவும் பெருகும்.
அதுதான் இந்த காலத்தின் உண்மையான செல்வ யோகம். இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள். குரு பகவான் குபேர யோகத்தை கொடுக்கும் போது வாய்ப்புகளை மட்டுமல்ல, அந்த வாய்ப்புகளை பெரிதாக்கக்கூடிய மனிதர்களையும் அனுப்புவார். ஒரு நல்ல ஆலோசகர், ஒரு நேர்மையான கூட்டாளி, ஒரு நம்பகமான நண்பர், ஒரு அனுபவமிக்க வழிகாட்டி, இவர்களின் வருகை பல வருடங்களாக நீங்கள் தனியாக செய்ய முடியாத வளர்ச்சியை உருவாக்கும். சில நேரங்களில் பணம் கொடுக்கும் மனிதரை விட பணம் உருவாக்கும் வழியை கற்றுக் கொடுக்கும் மனிதர் தான் மிகப்பெரிய வரம். அப்படிப்பட்ட சந்திப்புகள் இந்த காலத்தில் உருவாகும். கும்பராசிக்காரர்களே, இந்த குபேர யோகத்தின் கதவு திறந்த பிறகு நீங்கள் செல்வத்தை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பணம் என்பது செலவழிப்பதற்கான கருவி மட்டுமல்ல, சுதந்திரமாக வாழ்வதற்கான சக்தி, குடும்பத்தை பாதுகாப்பதற்கான அடித்தளம், புதிய கனவுகளை உருவாக்கும் ஆற்றல் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். அதனால்தான் ஆகஸ்ட் 10 முதல் திறக்கப் போகும் இந்த குபேர யோகத்தின் கதவு கும்பராசிக்காரர்களுக்கு வெறும் பணவரவை மட்டும் கொடுக்காது, உங்களுடைய திறமைக்கு மதிக்கும், உங்களுடைய உழைப்பிற்கு செல்வம், உங்களுடைய எதிர்காலத்திற்கு நிலையான வளம், இந்த மூன்றையும் ஒன்றாக வழங்கும் அரிய ஆசீர்வாதமாக அமையப் போகிறது. மூன்றாவது அதிர்ஷ்ட கதவு வெற்றியின் வாசல். கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்கப் போகும் மூன்றாவது அதிர்ஷ்ட கதவு வெற்றியின் வாசல். இந்த வாசல் திறக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் வரப்போவதில்லை, உங்களுடைய பெயரே வெற்றியின் அடையாளமாக மாறப்போகிறது. கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணம் மற்றவர்கள் பார்க்காத எதிர்காலத்தை முன்கூட்டியே உணர்வது, புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வது, பழைய வழியை பின்பற்றாமல் புதிய பாதையை உருவாக்குவது. ஆனால் இந்த குணம் காரணமாகவே பல நேரங்களில் நீங்கள் தனிமையையும் சந்தித்திருக்கலாம். நீங்கள் சொன்ன கருத்தை உடனே யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் தொடங்கிய முயற்சியை பலர் சந்தேகத்துடன் பார்த்திருக்கலாம். நீங்கள் எடுத்த முடிவுகளை சிலர் விமர்சித்திருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு நீங்கள் சொன்னதுதான் சரி என்று நிரூபணமான அனுபவம் உங்களுக்கு புரிதல்ல. இப்போது அந்த அனுபவம் ஒரு புதிய உயரத்திற்கு செல்ல போகிறது. ஏனென்றால் குரு பகவான் திறக்கும் வெற்றியின் வாசல் உங்களுடைய திறமையை மறைத்து வைத்தாது, அதை உலகிற்கு வெளிப்படுத்தும். இதுவரை நீங்கள் செய்த வேலைகளை சிலர் மட்டுமே கவனித்திருக்கலாம். இனி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களுடைய பெயரை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த காலத்தில் ஒரு விசேஷமான மாற்றம் நடைபெறும். நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஒரு முறை சந்தித்த மனிதர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். ஒரு முறை உங்களுடன் வேலை செய்தவர்கள் மீண்டும் உங்களையே தேர்வு செய்வார்கள். ஒரு முறை உங்கள் ஆலோசனையை கேட்டவர்கள் மீண்டும் உங்கள் கருத்தை நாடுவார்கள். இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு சாதனையை விட ஒரு நம்பிக்கையாக மாறுவது. இந்த வாசல் திறந்த பிறகு நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தனி அடையாளம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனை மற்றவர்களை கவரும். உங்களுடைய செயல்முறை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். உங்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும். இந்த காலத்தில் சில கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு 10 வருட முன்னேற்றத்திற்கு சமமாக இருக்கும். ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு அறிமுகம், ஒரு பொறுப்பு, ஒரு முடிவு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடையாளமாக மாறலாம். அதனால் இந்த காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் முழு கவனத்துடன் எடுக்க வேண்டும். இந்த வெற்றியின் வாசல் இன்னொரு அரிய ஆசீர்வாதத்தையும் தரப்போகிறது. உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் நிலை உருவாகும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் உங்களுடைய சாதனைகளை பேச ஆரம்பிப்பார்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களுடன் இணைந்து செயல்பட விரும்புவார்கள். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்வார்கள். ஏனென்றால் வெற்றி என்பது வாதாடி வாங்குவது அல்ல, சாதித்து காட்டுவது. அந்த சாதனையை குரு பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு வழங்கப் போகிறார். இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றமும் உருவாகும். உங்களுடைய நேரத்தின் மதிப்பு அதிகரிக்கும். முன்பு யாரும் அழைக்காத இடங்களில் இருந்து அழைப்பு வரும். முன்பு யாரும் கேட்காத கருத்தை இப்போது கேட்பார்கள். முன்பு கிடைக்காத பொறுப்புகள் இப்போது உங்களை தேடி வரும். இதிலே குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் வாசலை திறந்து விட்டார் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. கும்பராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் இருக்க வேண்டும், துணிவு. ஏனென்றால் திறக்கப்பட்ட வாசலின் முன் நின்று கொண்டே இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்காது.
அந்த வாசலை கடந்து முன்னேறுபவர்கள் தான் புதிய உலகத்தை அடைவார்கள். ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்கப் போகும் இந்த வெற்றியின் வாசல் கும்பராசிக்காரர்களுக்கு வெறும் ஒரு வெற்றியை மட்டும் தரப்போவதில்லை. உங்களுடைய பெயரை வெற்றியோடு இணைத்து நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் மதித்து செல்வாக்கு மற்றும் அங்கீகாரத்தை உருவாக்கும் புதிய காலத்தை தொடங்கப் போகிறது. 4வது அதிர்ஷ்ட கதவு பிரம்ம யோகத்தின் கதவு. கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் 4வது அதிர்ஷ்ட கதவு பிரம்ம யோகத்தின் கதவு. இந்த கதவு மற்ற 4 கதவுகளைப் போல ஒரு புறையை மட்டும் மாற்றாது. உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தையே உருவாக்கும். பலருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதையும் உயர்த்தும் வாய்ப்பு அரிதாகத்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அரிய காலத்திற்குத்தான் ஜோதிடத்தில் பிரம்ம யோகன் என்று ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்களுடைய பார்வையே மாறப்போகிறது. இதுவரை இது போதும் என்று நினைத்த இடத்தில் இனி இதையும் தாண்டி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அதுதான் வளர்ச்சியின் முதல் அடையாளம். இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பீர்கள். இந்த ஒரு விஷயமே பல வருடங்களாக கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகளை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, ஒரு மனிதரை சந்திப்பது, ஒரு பயணத்திற்கு செல்வது, ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்வது, இவை அனைத்தும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவற்றில் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 வருடங்களுக்கான அடித்தளமாக மாறலாம். அதனால் இந்த காலத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல அழைப்பையும் மதியுங்கள். உங்களை அழைக்கும் ஒவ்வொரு நல்ல இடத்திற்கும் நேரம் ஒதுக்குங்கள். குரு பகவான் சில நேரங்களில் வாய்ப்புகளை மனிதர்களின் வடிவத்தில் அனுப்புவார், சில நேரங்களில் ஒரு முடிவின் வடிவத்தில் அனுப்புவார், சில நேரங்களில் ஒரு சவாலின் வடிவத்தில் கூட அனுப்பலாம். அதை அடையாளம் காண்பவர்கள் தான் பிரம்மயோகத்தின் முழு பலனை அனுபவிப்பார்கள். கதவு திறக்கும் காலத்தில் உங்களுடைய பெயர் சொல்லாத இடங்களிலும் உங்களை பற்றிய நல்ல செய்திகள் செல்ல ஆரம்பிக்கும். உங்களை நேரில் சந்திக்காத மனிதர்களுக்கு கூட உங்களுடைய திறமை பற்றி தெரிய வரும். ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல சாதனை, இதை உங்களை விட வேகமாக பயணிக்கும். இதுதான் இந்த காலத்தின் அரிய பலன். இந்த பிரம்ம யோகத்தின் கதவு உங்களுக்குள் மறைந்திருக்கும் தலைமைத்துவத்தையும் வெளிக்கொண்டு வரும். இதுவரை மற்றவர்கள் சொன்னதை செய்து கொண்டிருந்த நீங்கள் இனி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு வரலாம். முடிவுகளை பின்பற்றிய நீங்கள் முடிவுகளை உருவாக்கும் மனிதராக மாறலாம். இதுவரை ஒரு குழுவின் உறுப்பினராக இருந்த நீங்கள் இனி அந்த குழுவை வழிநடத்தும் மனிதராக உயரலாம். இந்த காலத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு தனி எடை உருவாகும். நீங்கள் பேசும்போது மக்கள் கவனிப்பார்கள். நீங்கள் ஆலோசனை சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு இலக்கை கூறினால் அதில் நம்பிக்கை வைப்பார்கள். இதுவே மரியாதையை விட பெரிய செல்வம். இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றம் உருவாகும். பெரிய சிந்தனைகள் உங்களை விட்டு விலகும். பெரிய இலக்குகள், நீண்டகால திட்டங்கள், நிலையான வளர்ச்சி, சமூகத்தில் ஒரு அடையாளம், இவற்றை பற்றியே நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் இந்த காலத்தில் மனதில் தோன்றும் நல்ல யோசனைகளை எழுதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவற்றில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாக மாறலாம். கும்பராசிக்காரர்களே, பிரம்ம யோகத்தின் கதவு திறக்கும் போது இறைவன் உங்களுக்கு வெறும் வாய்ப்பை மட்டும் கொடுக்க மாட்டார். அந்த வாய்ப்பை தாங்கும் மனதையும், அதை வெற்றியாக மாற்றும் அறிவையும், அதை நிலைநிறுத்தும் தத்துவத்தையும், அதை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றும் பொறுப்புணர்வையும் கொடுப்பார். அதனால்தான் இந்த காலத்தை சாதாரண காலமாக பார்க்கக்கூடாது. இது உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் பொறுமைக்கும் கிடைக்கும் உயர்ந்த அங்கீகார காலம். ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் இந்த பிரம்ம யோகத்தின் கதவு கும்பராசிக்காரர்களுக்கு வெறும் புதிய வாய்ப்புகளை மட்டும் தரப்போவதில்லை. உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கும் அந்த உயரத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் அரிய கதவாக அமையப் போகிறது. 5வது அதிர்ஷ்ட கதவு மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் 5வது மற்றும் இறுதியான அதிர்ஷ்ட கதவு மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. இந்த கதவு திறக்கும் போது அது வெறும் செல்வத்தை மட்டும் கொண்டு வராது. வளத்தோடு சேர்ந்து நிம்மதியையும், வெற்றியோடு சேர்ந்து நிலைத்தன்மையையும், முன்னேற்றத்தோடு சேர்ந்து இறைவனின் அவளையும் உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும். அதனால்தான் இந்த 5 கதவுகளில் மிகவும் புனிதமான கதவாக மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு கருதப்படுகிறது. கதவுடைய வாழ்க்கையில் பணம் இருக்கும்.
ஆனால் நிம்மதி இருக்காது. பதவி இருக்கும், ஆனால் மனவிரைவு இருக்காது. வெற்றி இருக்கும், ஆனால் அதை குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிக்கும் வாய்ப்பு இருக்காது. குரு பகவான் அருளால் திறக்கப் போகும் இந்த கதவு அந்த குறையை நிரப்பப் போகிறது. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். வீட்டின் சூழ்நிலையே மாறத் தொடங்கும். சில நாட்களாக இருந்த பதற்றங்கள் குறையும். மன அழுத்தத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் நல்ல பேச்சுகள் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். இதுவே மகாலட்சுமி கடாட்சத்தின் முதல் அறிகுறி. இந்த காலத்தில் வீட்டில் நடைபெறும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வும் அடுத்த நல்ல நிகழ்வுக்கான அடித்தளமாக அமையும். சில கும்ப ராசிக்காரர்களின் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப காரியங்கள் தொடங்கலாம். சிலருக்கு வீடு வாங்கும் கனவு வடிவம் பெறலாம். சிலருக்கு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும். சிலருக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதமே அடுத்த பல வருடங்களுக்கான நல்ல காலத்தை உருவாக்கும். இந்த கதவு திறக்கும் போது நீங்கள் இன்னொரு அரிய மாற்றத்தையும் கவனிப்பீர்கள். உங்களுடைய வீட்டில் வருபவர்களின் எண்ணம் மாறும். உங்களை பார்த்து மகிழ்ச்சியடையும் மனிதர்கள் அதிகரிப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியை மனதார வாழ்த்தும் உறவுகள் வலுப்பெறும். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். குரு பகவானின் அருள் இருக்கும் இடத்தில் நல்ல நட்பும் நல்ல உறவுகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த காலத்தில் சில கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு புனித யாத்திரை அமையலாம். சிலருக்கு குலதெய்வ தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறலாம். இந்த அனுபவங்கள் வெறும் ஆன்மீக மகிழ்ச்சியை மட்டும் தராது, மனதிற்கு ஒரு புதிய வலிமையையும் உருவாக்கும். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் போது ஒரு மனிதனின் சிந்தனை கூட மாறிவிடும். அவன் என்ன இல்லை என்று யோசிக்க மாட்டான், என்ன இருக்கிறது என்பதை உணர ஆரம்பிப்பான். அவன் எவ்வளவு இழந்தேன் என்று எண்ண மாட்டான், எவ்வளவு உருவாக்கலாம் என்று சிந்திப்பான். இதுவே நன்றியுணர்வு. இந்த நன்றியுணர்வே மகாலட்சுமியின் அருளை இன்னும் அதிகரிக்கும். இந்த காலத்தில் இன்னொரு பெரிய மாற்றம் நடைபெறும். உங்களுடைய வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும், அதிகரிக்கும், உற்சாகம் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் குறையும். அதற்கு பதிலாக புதிய திட்டங்கள் உருவாகும், புதிய கனவுகள் பிறக்கும், புதிய சாதனைகள் தொடங்கும். இதுவே ஒரு குடும்பம் உண்மையாக வளர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். கும்பராசிக்காரர்களே, இந்த 5 கதவுகளின் பயணத்தில் பொற்காலத்தின் கதவு உங்களை எழுப்பியது. குபேர யோகத்தின் கதவு உங்களை வளப்படுத்தியது. வெற்றியின் வாசல் உங்களை உயர்த்தியது. பிரம்ம யோகத்தின் கதவு உங்களுக்கு சரியான பாதையை காட்டியது. இப்போது மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு நீங்கள் பெற்ற எல்லா நல்ல பலன்களும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் அருளை வழங்கப் போகிறது. இதுவே 5 கதவுகளின் நிறைவு. இதுவே குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்காக வழங்கப் போகும் மிக உயர்ந்த ஆசீர்வாதம். ஆகஸ்ட் 10 முதல் திறக்க போகும் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை மட்டுமல்ல, செல்வத்தை காக்கும் அருள், வெற்றியை நிலைநிறுத்தும் பக்குவம், குடும்பத்தை உயர்த்தும் ஆசீர்வாதம், எதிர்கால தலைமுறைக்கும் பலம் சேர்க்கும் தெய்வீக கடாட்சம், இவை அனைத்தையும் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் நிலைபெறச் செய்ய போகிறது. இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் முதலில் யாருக்காக திறக்கப் போகின்றன? கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பலருடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகளும் எல்லா கும்ப ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி செயல்படுமா? இதற்கான பதில் குரு பகவானின் அருள் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் அந்த அருள் வெளிப்படும் விதம் மட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பொறுத்து மாறுபடும். ஏனென்றால் ஒரே ராசியில் பிறந்திருந்தாலும் அனைவருடைய வாழ்க்கை பயணமும் ஒன்றல்ல. ஒருவருக்கு தொழில் முக்கியமாக இருக்கலாம், மற்றொருவருக்கு குடும்ப அமைதி முக்கியமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு சமூகத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவு இருக்கலாம், வேறொருவர் பல வருடங்களாக ஒரு பெரிய இலக்கிற்காக உழைத்துக் கொண்டிருக்கலாம். அதனால்தான் குரு பகவான் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மிகவும் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து கதவுகளை திறக்க ஆரம்பித்தார். இதுதான் இந்த காலத்தின் சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரும். பல வருடங்களாக அமைதியாக உருவாக்கிய அனுபவம் இனி பலருடைய கவனத்திற்கு வரும். உங்களை பற்றி சரியான மனிதர்கள் அறிய ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய திறமையை யாரும் மறுக்க முடியாத நிலை உருவாகும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் புதிய வாய்ப்புகளின் காலம். உங்கள் சிந்தனையை நடைமுறையாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய மனிதர்கள், புதிய திட்டங்கள், புதிய பொறுப்புகள், இவை அனைத்தும் ஒன்றன்றின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் இணையும். சில நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் ஒரு முடிவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறும். பூரட்டாதி குன்றப்பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் நிலையான வளர்ச்சியை உருவாக்கும். இதுவரை செய்த உழைப்பிற்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் சொல்லும் கருத்துக்கு மதிப்பு உருவாகும். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுடைய இருக்கே ஒரு வலிமையாக மாறும். இப்போது இன்னொரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் யாருக்காக அதிகமாக திறக்கப்படும் தெரியுமா? எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு, வாய்ப்பு வந்தால் தயங்காமல் முன்னேறுபவர்களுக்கு, தோல்வியை காரணமாக சொல்லாமல் அதை அனுபவமாக மாற்றுபவர்களுக்கு, பொறாமையை விட முன்னேற்றத்தை தேர்வு செய்பவர்களுக்கு, மற்றவர்களை குறை சொல்லாமல் தங்களை தினமும் மேம்படுத்திக் கொள்பவர்களுக்கு குரு பகவான் இப்படிப்பட்ட மனிதர்களை மிகவும் விரும்புவார். என்றால் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு பலருக்கும் நன்மை தரக்கூடிய வெற்றியாக மாறும். இந்த காலத்தில் இன்னொரு அரிய மாற்றமும் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களை சோர்வடைய செய்த உறவுகள் மெதுவாக விலகும். உங்களுடைய நேரத்தை வீணாக்கிய பழக்கங்கள் தானாகவே குறையும். உங்களை முன்னேற்றாத சிந்தனைகள் மனதிலிருந்து வெளியேறும். பதிலாக புதிய உற்சாகம் உருவாகும். புதிய நம்பிக்கை பிறக்கும். புதிய இலக்குகள் தெளிவாகும். இதுவே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. கும்பராசிக்காரர்களே, இந்த 5 கதவுகளும் ஒரே நாளில் திறந்து மறைந்து விடும் கதவுகள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிப்படும் 5 அரிய ஆசீர்வாதங்கள். அவற்றை உணர்ந்து, அவற்றை மதித்து, அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்துபவர்களின் வாழ்க்கையில் இந்த காலம் வெறும் நல்ல காலமாக மட்டும் இல்லாமல் என்னுடைய உண்மையான உயரம் ஆரம்பித்த காலம் என்று பெருமையுடன் நினைவு கூறப்படும் ஒரு பொற்காலமாக மாறப்போகிறது. குரு பகவானின் முழு அருளை பெற கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கும்பராசிக்காரர்களே, குரு பகவான் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கிறார். ஆனால் அந்த கதவுகள் திறந்திருக்கும் காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் உங்கள் எதிர்காலத்தின் உயரத்தை தீர்மானிக்க போகின்றன. அதனால்தான் இந்த காலத்தில் சில விஷயங்களை மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டும். முதலில் உங்களுடைய திறமையை இனிமேல் மறைத்து வைக்காதீர்கள். கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய இயல்பு தங்களால் செய்ய முடிந்த விஷயத்தை பற்றி பெரிதாக பேச மாட்டார்கள், செய்து காட்டுவார்கள். இந்த குணம் நல்லது. ஆனால் சில நேரங்களில் அதே குணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தள்ளி போக செய்திருக்கலாம். இந்த காலத்தில் உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய யோசனைகளை தைரியமாக பகிருங்கள். உங்களால் உருவாக்கப்பட்ட நல்ல விஷயங்களை உலகிற்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் குரு பகவான் கொடுக்கும் வாய்ப்புகள் தயார் நிலையில் இருப்பவர்களை நிறைவாக உயர்த்தும். இரண்டாவது, புதிய அறிவை தேடுவதை நிறுத்தாதீர்கள். கும்பராசி என்பது புதுமையின் அடையாளம். புதிய தொழில்நுட்பம், புதிய திறனை, புதிய சிந்தனை, புதிய அணுகுமுறை, இவற்றை விரைவாக ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. அந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துங்கள். இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய திறனை அடுத்த சில வருடங்களில் உங்கள் மிகப்பெரிய அடையாளமாக மாறலாம். மூன்றாவது, சரியான மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல கூட்டணி, ஒரு நல்ல ஆலோசனை, இவை அனைத்தும் குரு பகவானின் அருளின் ஒரு வடிவம். அதனால் உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் இணைந்திருங்கள். உங்களை பின்னோக்கி இழுக்கும் உறவுகளிலிருந்து அமைதியாக விலகுங்கள். உங்களுடைய கனவுகளை சிறியதாக மாற்றும் மனிதர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்காதீர்கள். நான்காவது, காலத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் தள்ளிப்படும் பழக்கம் உங்களுக்கு பலனை தராது. இன்று செய்யக்கூடிய நல்ல காரியத்தை நாளைக்கு ஒத்திவைக்காதீர்கள். ஒரு அழைப்பு வந்தால் சரியான நேரத்தில் பதில் கொடுங்கள். ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் அதை முழுமையாக ஆய்வு செய்து தைரியமாக முன்னேறுங்கள். குரு பகவான் திறப்பும் கதவுகள் செயல்படுபவர்களுக்காகத்தான். ஐந்தாவது, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள். நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்றால் அதை சிறப்பாக செய்து முடிக்குங்கள்.
இந்த பாலத்தில் உங்களுடைய நம்பகத்தன்மையே இன்னும் பெரிய வாய்ப்புகளை உங்களிடம் கொண்டு வரும். 6வது, தர்மத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். குரு பகவான் அருள் அதிகரிக்க வேண்டும் என்றால் உங்களால் முடிந்த அளவில் நல்ல காரியங்களை செய்யுங்கள். பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். கல்விக்கு உதவி செய்யுங்கள். மரக்கன்றுகள் நடுங்கள். முதியவர்களுக்கு உதவுங்கள். கோவில், ஆன்மீகம், சமூக நலன் போன்ற நல்ல காரியங்களில் பங்கேற்குங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களுடைய மனதிற்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்ல ஆற்றலை உருவாக்கும். 7வது, உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வரம் இருக்கிறது. சில நேரங்களில் நடக்கப் போகும் விஷயத்தை முன்கூட்டியே உணரும் திறன். ஒரு மனிதரை பற்றி, ஒரு வாய்ப்பை பற்றி, ஒரு முடிவை பற்றி உங்களுடைய மனம் தெளிவாக ஒரு அறிகுறி கொடுத்தால் அதை முழுமையாக புறக்கணிக்காதீர்கள். அதே நேரத்தில் உணர்ச்சியில் முடிவு எடுக்காமல் அறிவோடும் அனுபவத்தோடும் முடிவு எடுங்கள். அதுவே குருவின் அருளை சரியாக பயன்படுத்தும் வழி. கும்பராசிக்காரர்களே, இந்த காலத்தில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. குரு பகவான் வாழ்க்கையை மாற்றும் கதவுகளை திறப்பார். ஆனால் அந்த கதவுகளின் வழியாக தன்னம்பிக்கையுடன் நடந்து செல்லும் மனிதர்கள் தான் அந்த அருளை முழுமையாக அனுபவிப்பார்கள். ஆனால் பயத்தை விடுங்கள், சந்தேகத்தை விடுங்கள், உங்களையே குறைத்து மதிப்பிடும் பழக்கத்தை விடுங்கள். நல்ல வாய்ப்பு வந்தால் என்னால் முடியுமா என்று கேட்காதீர்கள். இதற்காகத்தான் நான் இத்தனை நாள் தயாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். அப்படி செயல்பட்டால் ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்க போகும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெறும் நல்ல மாற்றங்களை மட்டுமல்ல, நிலையான மரியாதை, நிலையான முன்னேற்றம், நிலையான வளம், நிலையான இறையருள், இந்த 4ஐயும் ஒன்றாக இணைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன. குரு பகவான் திறக்கும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க ஆரம்பித்து விட்டதற்கான அறிகுறிகள். கும்பராசிக்காரர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகிறது என்பதை சில நேரங்களில் சூழ்நிலைகளை முன்கூட்டியே உணர்த்திவிடும். அதே போல் குரு பகவான் உங்களுக்காக இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும் போதும் சில முக்கியமான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கும். அவற்றை சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மிகப்பெரிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்த முடியும். முதலாவது அறிகுறி, நீங்கள் எதிர்பார்க்காத மனிதர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். பல வருடங்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர் திடீரென்று உங்களை நினைத்து பேசலாம். ஒரு பழைய நண்பர் ஒரு புதிய வாய்ப்புடன் வரலாம். ஒரு முக்கியமான மனிதர் உங்களுடைய திறமையை பற்றி அறிந்து உங்களை சந்திக்க விரும்பலாம். இவை அனைத்தும் சாதாரண சம்பவங்கள் அல்ல. குரு பகவான் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அதற்கு தேவையான மனிதர்களை முதலில் அனுப்புவார். 2வது அறிகுறி, முன்பு கடினமாக இருந்த காரியங்கள் இப்போது எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆவண வேலை, ஒரு அனுமதி, ஒரு முக்கியமான சந்திப்பு, ஒரு ஒப்புதல், முன்பு மாத கணக்கில் காத்திருக்க வைத்த விஷயங்கள் இப்போது சரியான நேரத்தில் முடிவடைய தொடங்கும். அப்போது இது எப்படி இவ்வளவு சுலபமாக நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். அதற்கு காரணம் குரு பகவான் திறக்கும் கதவுகள். 3வது அறிகுறி, உங்களுடைய சிந்தனையில் பெரிய மாற்றம் உருவாகும். சிறிய இலக்குகள் உங்களை கவராது. சாதாரண வெற்றிகள் உங்களுக்கு போதுமானதாக தோன்றாது. நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய சாதனைகளை பற்றியே சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். இதுவே உங்களுடைய மனம் அடுத்த உயரத்திற்கு தயாராகிறது என்பதற்கான அடையாளம். 4வது அறிகுறி, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். முன்பு உங்களுடைய கருத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுடைய ஆலோசனையை கேட்பார்கள், உங்களுடைய அனுபவத்தை மதிப்பார்கள், நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்பார்கள். இந்த மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனால் வந்த பிறகு அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். 5வது அறிகுறி, மனதில் இருந்த குழப்பங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஒரு முடிவு எடுக்க பல நாட்கள் யோசித்த நீங்கள் இனி எது சரி எது தவறு என்பதை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த தெளிவுதான் உங்களை மிகப்பெரிய தவறுகளில் இருந்து பாதுகாக்கும். 6வது அறிகுறி, நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல செய்தி, அதன் பிறகு இன்னொரு நல்ல செய்தி, அதன் பிறகு ஒரு புதிய சந்திப்பு, அதன் பிறகு ஒரு புதிய வாய்ப்பு. இப்படி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும். அதுதான் பொற்காலத்தின் கதவு, புவேர யோகத்தின் கதவு, வெற்றியின் வாசல், பிரம்மயோகத்தின் கதவு, மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு. இந்த 5 கதவுகளும் செயல்பட ஆரம்பித்து விட்டன என்பதற்கான
மிகப்பெரிய அறிகுறி. 7வது அறிகுறி, உங்களுக்குள் இருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். முன்பு இது நடக்குமா என்று சந்தேகப்பட்ட மனம் இப்போது இதையும் சாதிக்கலாம் என்று தன்னம்பிக்கையுடன் சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த மனநிலை எந்த கிரக பலனையும் விட பெரிய பலன். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது முதலில் மனிதனின் மனம்தான். 8வது அறிகுறி, உங்களுடைய நேரம் வீணாகாமல் போகும். தேவையில்லாத சந்திப்புகள் குறையும். பயனில்லாத நிராதங்கள் விலகும். முன்னேற்றம் தரும் மனிதர்களும் முன்னேற்றம் தரும் செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக இடம் பெற ஆரம்பிக்கும். இதுவே குரு பகவான் உங்களுடைய பாதையை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறி. கும்பராசிக்காரர்களே, இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் இறைவன் வாழ்க்கையை மாற்றும் முன் சிறிய சைகைகளை காட்டுவார். அந்த சைகைகளை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் தான் பெரிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துவார்கள். அதனால் இந்த காலத்தில் வரும் நல்ல மனிதர்களை மதியுங்கள். நல்ல வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை செயலாக்குங்கள். நல்ல நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் திறக்கும் இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை. நான் காத்திருந்த காலம் இதுதான் என்று பெருமையுடன் சொல்லக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கப் போகின்றன. நிறைவுரை குரு பகவான் திறந்த இந்த 5 அதிர்ஷ்ட கதவுகள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது? இந்த வீடியோ முழுவதும் ஆகஸ்ட் 10 முதல் குரு பகவான் உங்களுக்காக திறக்க போகும் 5 அதிர்ஷ்ட கதவுகளை விரிவாக பார்ப்போம். ஒரு கதவும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியை தொட்டு செல்ல போகிறது. பொற்காலத்தின் கதவு உங்களுடைய மதிப்பை உயர்த்தி புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறது. குபேர யோகத்தின் கதவு உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற வளத்தையும் செழிப்பையும் உருவாக்கப் போகிறது. வெற்றியின் வாசல் நீங்கள் எடுக்கும் சரியான முயற்சிகளை சாதனைகளாக மாற்றப் போகிறது. பிரம்ம யோகத்தின் கதவு உங்களுடைய வாழ்க்கையை பெரிய இலக்குகளின் பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது. மகாலட்சுமி கடாட்சத்தின் கதவு நீங்கள் அடையும் முன்னேற்றம், வெற்றி, வளம் மற்றும் குடும்ப நிம்மதி ஆகியவை நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதத்தை வழங்கப் போகிறது. இந்த 5 கதவுகளின் அர்த்தத்தை ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளை மட்டும் கொடுக்க போவதில்லை, அந்த வாய்ப்புகளை நிலையான வெற்றியாக மாற்றும் காலத்தையும் உருவாக்க போகிறார். கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியின் மிகப்பெரிய பலம் மற்றவர்கள் முடிவை மட்டும் பார்க்கும் போது நீங்கள் எதிர்காலத்தை பார்க்கும் திறன். அந்த திறமையுடன் குரு பகவானின் அருளும் இணைந்தால் உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்துவது மிகவும் கடினம். இந்த காலத்தில் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுடைய திறமையை மறைத்து வைக்காதீர்கள். உங்களுடைய கனவுகளை சிறியதாக மாற்றாதீர்கள். உங்களிடம் இருக்கும் நல்ல எண்ணங்களை செயலாக மாற்ற தொடங்குங்கள். ஏனென்றால் இந்த காலம் யோசிப்பவர்களுக்காக மட்டும் வரவில்லை, செயல்படுபவர்களுக்காக வந்திருக்கிறது. இந்த வீடியோவில் பார்த்த 5 கதவுகளும் ஒரே நாளில் திறந்து மூடப்படும் கதவுகள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தின் ஓட்டத்தில் ஒன்றன்றின் ஒன்றாக வெளிப்படும் 5 அரிய ஆசீர்வாதங்கள். அவற்றை கவனிக்க வேண்டும், அவற்றை அதிக்க வேண்டும், அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்போது குரு பகவான் கொடுக்கும் அருள் வெறும் ஒரு காலகட்ட கலனாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். இன்னொரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி கிடைத்த பிறகும் பணிவை விடாதீர்கள். வளம் அதிகரித்த பிறகும் தர்மத்தை மறந்து விடாதீர்கள். மரியாதை உயர்ந்த பிறகும் மனிதநேயத்தை இழந்து விடாதீர்கள். இந்த 3ஐயும் பாதுகாத்து வாழும் மனிதர்களை குரு பகவான் எப்போதும் இன்னும் உயரத்திற்கு அழைத்து செல்வார். கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 10 முதல் தொடங்க போகும் இந்த புதிய பாடம் உங்களுடைய சிந்தனையை உயர்த்தட்டும். உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கட்டும். உங்களுடைய உழைப்பிற்கு பலன் பெருகட்டும். உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், வெற்றி, மரியாதை, மகிழ்ச்சி மற்றும் இறைவனின் அருள் நிரந்தரமாக நிலைத்திருக்கட்டும். குரு பகவானின் பேரருளும் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சமும் எப்போதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழிநடத்தட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் இதுபோன்று கும்ப ராசி மற்றும் அனைத்து ராசிகளுக்கும் வரும் முக்கியமான ராசி பலன்கள், கிரக பலன்கள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட சிறப்பு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆஸ்ட்ரோலஜர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள்.
வாழ்க வளமுடன். நன்றி.